Hello friends, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா basic strokes for cursive writing. இதை வந்து பேட்டர்ன் ப்ராக்டிஸ்னு சொல்லலாம். நேத்து வந்து என்ன பார்த்தோம்னா பேசிக் ஸ்ட்ரோக்ஸ் தான் பார்த்தோம். அது வந்து நம்ம கர்சிவ் ரைட்டிங்ல சிங்கிள் லெட்டர்ஸ் ஸ்மால் ஏபிசிடி கேபிட்டல் ஏபிசிடி ரைட் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நம்ம ஃபர்ஸ்ட் கர்சிவ் ரைட்டிங்கில் சிங்கிள் அதாவது தனித்தனியாக எழுதி பழகிட்டு அதுக்கடுத்து வேர்ட்ஸ் எழுதும்போது அதாவது கண்டினியூஸாக எழுதும்போது லெட்டர்ஸ்லேருந்து அதை வந்து வேர்ட்ஸாக நம்ம எழுதும்போது இந்த பேசிக் ஸ்ட்ரோக்ஸ் ஃபார் கர்சிவ் ரைட்டிங்கில் பேட்டர்ன் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த பேட்டர்ன் ப்ராக்டிஸ் வந்து நம்ம எப்படி ரைட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாங்கிறத தான் இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இ பேட்டர்ன் ப்ராக்டிஸ் ஸ்மால் இ. ஸ்மால் இ இப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது நமக்கு எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா கர்சிவ் ரைட்டிங் வேர்ட்ஸ் எழுதும்போது ஃபாஸ்ட்டாக எழுதுறதுக்கும் நீட்டாக வர்றதுக்கும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேட்டர்ன் ப்ராக்டிஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எஸ் பேட்டர்ன் ப்ராக்டிஸ். எஸ் ஸ்மால் எஸ். நீங்களும் இதே மாதிரி ஒரு 4 லைன்ஸ் நோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஃபோர் லைன்ஸ் நோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணால் நமக்கு அந்த லெட்டர்ஸோட ஷேப்பு சைஸும் கரெக்டாக வரும் ஃபஸ்ட் டைம் ரைட் பண்ணும்போது. ஃபஸ்ட் இதில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிங்கிள் லைன் நோட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹம்டி பேட்டர்ன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பம்டி. சி பேட்டர்ன். Mountain pattern practice.
இந்த பேட்டர்ன் ப்ராக்டிஸை நீங்களும் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம லெட்டர்ஸ் வந்து எப்படி எழுதலாங்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.